இல்லை ஆக்கட்டக்கோ மாப்பிள்ளைலா, நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, திவ்யா, கார்த்தி, கார்த்தி, சித்ரா இந்த 3 பேருக்கு தான் இந்த பதிவு. எல்லாருமே வந்து திவ்யாவோட தற்போது நிலைமை என்ன, திவ்யா பற்றி சொல்லுங்கள், திவ்யா பற்றி அப்டேட் சொல்லுங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்காக அந்த பதிவை நான் சொல்கிறேன் நண்பர்களே. திவ்யாவோட தற்போது நிலைமை என்னென்னா, திவ்யா, கார்த்தி, சித்ரா இந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா 3 தடவை வந்து ஜாமீன் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க கோர்ட்டில். ஆனால் ஜாமீன் வந்து தள்ளுபடி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இவங்களை வந்து போக்சோ சட்டத்துக்கு கீழே கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, கடைசியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் பரிந்துரையின்படி இப்போ வந்து அவங்க 3 பேருக்கும் கார்த்தி, சித்ரா, அப்புறம் திவ்யா இந்த 3 பேருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ குண்டர் சட்டத்தில் அடைச்சிட்டாங்க. குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து கைது பண்ணி இப்போ ஜெயிலில் அடைச்சிட்டாங்க நண்பர்களே. சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ திவ்யாவுக்கு வந்து இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பதில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாருமே தவறு பண்ணாதீங்க. சின்ன குழந்தைங்க மேலேயோ பெரிய ஆட்கள் மேலேயோ கை வச்சா, ஏதாவது ஆபாசமாக பேசினாலோ இந்த மாதிரி பண்ணாலோ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து தக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரியாகவும் நீதித்துறை நீதி நிலைநாட்டுகின்ற நீதித்துறை நீதி அரசரையாவும் நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் பரிந்துரையின்படி கொடுத்துருக்காங்க. சரியா? இதுதான் வந்து இப்போ திவ்யாவோட தற்போதைய நிலை. அதனால் என்கிட்ட திவ்யா பற்றி ஓயாமல் கேட்காதீங்க அன்பு உறவுகளே. அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் உடனேவா இந்த பதிவை நான் வீடியோ வந்து பேசி உங்களுக்கு போட்டுக்கிட்டு நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.